நண்பர்களுக்கு வணக்கம். கர்நாடகாவில் 100% வேலை வாய்ப்பு கன்னடர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த அரசு முயற்சித்தது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஃபெயிலும் ஆயிடுச்சு அந்த பில்லு. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை கேட்டதில் இருந்து நம்ம நாட்டில் இருக்கிற இந்த தமிழ் தேசியம் பேசுகிற இந்த இந்த அயோக்கிய கும்பல் மறுபடியும் இதே மாதிரியே இங்கேயும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு வேலைகளில் அது அரசு வேலையினாலும் சரி, தனியார் வேலையினாலும் சரி, அதில் 100% வேலைகள் முழுக்க முழுக்க தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். தெலுங்கு சாதியினருக்கு, தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு அது கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு மறுபடியும் பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மீட்டிங்குகள்லேயும் போய் பேசுகிறாங்க, காலேஜுகளில் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இளைஞர்களை தூண்டி விடுறதுக்காக, கலவரம் வன்முறையை தூண்டுறதுக்காக அங்கேயும் போய் பேசுகிறாங்க. யூடியூப்பில் நிறையா பேர் தமிழ் தேசியவாதிகள் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி காசு வாங்கிக்கிட்டு தெலுங்கர்கள் மீது அவதூறு பரப்புறதையே முழு வேலையாக செய்கிற ஒரு கூட்டம் நிறையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களும் இப்போ இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை தெலுங்கர்கள் தட்டி பறிக்கிறாங்களாம். அதனால் தெலுங்கர்கள் இந்த வேலை வாய்ப்பு இந்த இதில் இருந்தே அவங்க நீக்கப்பட வேண்டும். 100% வேலைகள் தமிழர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மறுபடியும் கூவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு என்ன பயம்னா, தெலுங்கர்களும் போட்டியில் இருந்தால் இவங்களால் எந்த வேலையும் வாங்க முடியாது, இவங்களால் ஜெயிக்க முடியாது, இல்லாட்டி குறைந்த அளவு தான் இவங்களால் ஜெயிக்க முடியுங்கிற பயம்தான் இதற்கு காரணம். இது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக தெலுங்கர்கள் போட்டிக்கே வரக்கூடாது, தெலுங்கர்கள் வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க தெலுங்கர்களுடைய திறமைகளை பார்த்து எவ்வளோ பயப்படுறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அது பரவாயில்ல. ஆனால் தெலுங்கர்கள் வேற்று இனம், நமக்கு வேலை கிடைக்கணும்னா நம்ம மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான் வேலை வாய்ப்பு சந்தையிலே இருக்கணும். அதே மாதிரி அதுதான் நம் இனத்தின் விடுதலை அப்படின்னு பேசுகிறாங்க. தமிழரும் தெலுங்கரும் ஒரே இனம்தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம அவர் தமிழர் மரபு, நம்ம தெலுங்கு மரபு பேசுகிறோம், அவ்வளோதான். ஒரே இனத்தவர், வேறு வேறு மரபினர், அவ்வளவுதான். இதில் என்னென்ன பெரிய எனக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கே நம்மளுடைய இனத்தினுடைய வரலாறு இன்னும் முழுமையாக தெரியும். முழுமையாக தெரியல, சுத்தமாகவே தெரியாதவங்க தான் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளியே அதுதான். இந்த அறவேக்காட்டு அரைமடையர்கள், தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற இந்த தெலுங்கு மடையர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயநகர பேரரசு ஒன்று தான், அது மூலமாக மட்டும்தான் தெலுங்கர்கள் நீங்கள் இப்போ இன்றைக்கி தமிழ்நாடுன்னு சொல்கிற இந்த நிலப்பரப்புக்கு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளவோ கூவி கூவி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், சோழர்கள் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பெருமைக்கு உரியவர் அப்படின்னு சொன்னால், தமிழகத்தின் பெருமைகள்னு சொல்லப்படுற எல்லாத்துக்கும், தமிழ் மொழியை தவிர பாக்கி எல்லா பெருமைகளுக்கும் உடையவர்கள்னால் அது சோழர்கள் தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவர்களுக்கு முன்னா இருந்தவங்க அப்படின்ட்டுன்னு. நமக்கு இந்த சோழர்கள் மரபை சேர்ந்தவர்கள், அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தெலுங்கர்கள் தான். ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கர். அவருக்கு முன்னால் 5-6-10 தலைமுறைக்கு முன்னால் ஸ்ரீகாந்தராஜன்றவர் காலத்திலிருந்தே நமக்கு தெரியுது அவங்க எல்லாம் தெலுங்கு பேசுகிற சோழர்களாக இருந்த ரேநாட்டு சோழர்கள் அப்படின்ட்டுன்னு. ஸோ தெலுங்கர்கள் தான் சோழர்கள், சோழர்கள் தெலுங்கர்கள். சோழர் குடிகள் இப்போ பாதிக்கு மேலே தெலுங்கர்களாக இருந்திருக்கிறாங்க. மீதியவர்கள் தமிழையே தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. சோழ நாட்டு குடிகளில் பாதி பேர் தெலுங்கர்கள் தான். ஸோ ஏற்கனவே தெலுங்கர்களும் இருந்தாங்க. இது போக விஜயநகர பேரரசு இந்த தமிழ்நாட்டை முகலாயர்கள் இருந்த இஸ்லாமிய படைகள்கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வந்தவர்கள் தான் விஜயநகர பேரரசர்கள். அதை நம்ம இந்த மதுரா விஜயம்னு அந்த அம்மா எழுதினாங்களே, கங்காதேவி, அந்த புத்தகத்திலேருந்து நம்ம தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் நம்மளை திட்டுறவங்க என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, இந்த வரலாற்று புரட்டுகளை மட்டும்தான் இந்த தெலுங்கு மொழி பேசும் மக்களே நம்புகிறாங்க. தன்னுடைய வரலாற்றை அறியாத இனம் வரலாற்றிலிருந்து அழிந்து போகும், மறைந்து போகும்னு எவ்வளவோ பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய வரலாற்றை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு இந்த தெலுங்கு மொழி பேசும் மக்கள் உணரவே இல்லை. சரி, அது போகட்டும். நம்ம இந்த மண்ணின் மக்கள், நமக்கு இந்த வேலை வாய்ப்புகளில் முழு உரிமை இருக்குது, அதை அரசும் கொடுக்க தயாராக இருக்குது.
ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, இது அரசின் கொள்கை முடிவு தான். நாளைக்கு வேற ஏதாவது இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு அரசு வந்ததுன்னா அன்னைக்கு தெலுங்கர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போகும். அதை நல்லா உங்கள் மண்டைகளில் ஏற்றிக்கோங்க. தெரியுதா? தெலுங்கு மொழி பேசும் மக்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், எத்தனை அது ஜாதிகளாக இருந்தாலும் சரி. யாரெல்லாம் கம்மாக்கள், பலிஜாக்கள், ரெட்டியார்கள், காப்பு, இன்னும் என்னென்னலாம் இருக்கிறோம், ஈவன் போயர்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க யார் யாராக இருக்கட்டும், இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மெஜாரிட்டியாக வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அரசின் கொள்கை முடிவிலேயே மாற்றம் வரும். அன்னைக்கு தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். முதல்ல உங்கள் வரலாற்றை படித்து நம்ம வரலாற்றில் நமக்கான இடத்தை உறுதி செய்யுங்க. இது நம்மளுடைய மண்ணுங்கிறத முதல்ல வந்து ரீட்ரேட் பண்ணுங்கள். சரி, அடுத்து வந்து இவங்க ஏன் இப்படி பேசிட்டு திரியிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டு திரியிற கும்பல் நம்மளை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ தமிழா தெலுங்கா, நீ நிஜமாவே நீ தமிழர் இனம் தானான்னு கேட்குற இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, தமிழ் தேசியம் பேசுகிற கும்பலில் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் இந்தியர்களே அல்ல. அண்டர்லைன் தட் அகெயின், அவர்கள் இந்தியர்களே அல்ல. இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஈழவர்கள். ஈழவர்கள்னா யார்? இலங்கையைச் சேர்ந்தவர்கள். அவன் தமிழ் பேசலாம், சிங்களம் பேசலாம், என்ன வேணால் பேசலாம், ஆனால் அவன் இந்தியன் கிடையாது. அவனை தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டால் தான் அப்போ நம்மளோட நெருக்கி வச்சுக்கிடலான்னு நினச்சிக்கிட்டு இதை கொஞ்ச காலமாக வந்து இந்த ஈழப்போர் காலத்தில் நம்ம அரசியல்வாதிகள் வந்து செய்த கொஞ்சம் கூட யோசனை இல்லாத ஒரு விஷயம் இது. அவர்கள் இலங்கையர் ஆனால் அவங்க தமிழும் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, சிங்களம் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஈழவர்கள் பல நூற்றாண்டுகளாக இல்லைன்னா ஈவன் ஆயிரக்கணக்கான வருடங்களாகவே இலங்கையில் இருந்து பல காரணங்களுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்க. இப்போ கடைசியாக ஈழப்போர் முடிவுற சமயத்துலையும் அங்கேருந்து தப்பிச்சு வந்து பஞ்சமலைக்கு வந்தவங்களும் நிறையா பேர் இங்கே இருக்கிறாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆதி காலத்தில் வந்தவங்களாம் அடிமைகளாக வந்தவர்கள்னு நமக்கு தெரியுது. கல்லணை கட்டுறதுக்காக 12,000 பேரை இலங்கையில் இருந்து அடிமைகளாக கரிகால் சோழன் வந்து பிரிச்சுட்டு வந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அத்தனை பேரையும் கொண்டு வந்தாரே தவிர யாரையும் கொண்டு போய் விருந்தாளி மாதிரி திருப்பெல்லாம் கொண்டு போய் எல்லாம் விடலை. வந்தவங்கெல்லாம் இங்கேயே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் பல சமயங்களில் சேர நாட்டு படைகளில் போர் வீரர்களாக அங்கேருந்து போர் வீரர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய பனை தென்னை மர தொழில்கள் வந்து அந்த பராமரிப்புக்குன்னு அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இல்லைன்னா போர் சமயங்கள் அவங்களே அங்கேருந்து தப்பிச்சு பிழைச்சி இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க நிறையா பேர், பஞ்சம் பிழைக்க வந்தவங்க நிறையா பேர், இப்படின்னு நிறைய வந்து பல காலங்களாக வந்து இன்றைக்கி பல லட்சங்களாக ஈவன் கோடிகளில் கூட அவங்க இன்றைக்கி இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள் அல்ல. எவ்வளவு காலமாக இந்திய நாட்டில் இருந்திருந்தாலும் அவங்க இந்தியர்கள் அல்ல. அவங்களுடைய பூர்வீகம் இந்தியா அல்ல, அவங்களுடைய பூர்வீகம் இலங்கை. இப்போ எதுக்கு நம்ம இதை பேச வேண்டியது வந்திருக்குன்னா, இப்படி பல சந்தர்ப்பங்களில் இல்லாட்டி பஞ்சம் பிழைக்கிறதுக்குன்னு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏறின இவங்க இன்னைக்கு இந்திய குடிகளான நம்ம முதல்ல வந்தேரிகள்னு பேசுனாங்க, இன்னைக்கு வேற்றவர்கள்னு பேசுகிறாங்க, வேற்று மாநிலத்தவர்னு பேசுகிறாங்க. நமக்கெல்லாம் இந்த எந்த உரிமையும் கிடையாதான், இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படணும்னு பேசுகிறாங்க. இது நிச்சயமாக மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ நம்ம இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இவங்களுடைய பூர்வீகம் என்னன்னு நம்ம ஆராய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறோம். சரி, இந்த ஈழவ குடிகள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு. இந்த ஈழவர்கள் வரிசையாக வருவோம். முதல்ல கேரளாவில் எடுத்துக்கிட்டால் ஈழவாங்கிற பேர்லையேமோ அவங்க அந்த இதில் தான் குரூப்பில் தான் அவங்க அதில் வர்றாங்க. இந்த ஈழவா சமூகத்துக்குள்ளே பல ஜாதிகள்லாம் இருக்குது. அதில் வந்து தியான்னு ஒன்று சொல்கிறாங்க. தியா, பில்லவர், வல்லவர், அப்புறம் பணிக்கர் அதில் தான் வர்றாங்க. அப்புறம் நாடார்னா முதல்ல சாணாராக இருந்திருக்காங்க, இப்போ சாணார்னு அதில் குறிப்பிடுது. பட் சாணார் பின்னாலையில் நாடார்னு ஆகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து வந்தவங்க. இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். பழங்காலத்தில் வந்து ஜாதி பெயர்கள் முதல்ல இல்லாத காலத்திலேயே இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க வரும்போதே நம்ம நாடார் பெருமக்கள் அப்போ சாணார் பெருமக்களாக அவங்க வந்து தென்னை தொழில்கள் வந்து இவங்க நம்ம மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களும் அதே தொழிலை செய்யும் பொழுது இவங்களுக்கும் அதே பேர், அதே சாணார் அப்படிங்கிற அந்த பேரும் கிடச்சிருக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து ஜாதி பெயர்கள் வந்து எல்லாரும் பேர் மாறும்போது நம்ம நாடார் பெருமக்கள் மாதிரியே இவங்களும் நாடார்னு
நாடார்னு மாறிக்கிட்டாங்க. ஆனால் இந்த நாடாருங்கிற இந்த ஜாதிக்குள்ள இந்திய நாட்டைச் சேர்ந்த நாடார் பெருமக்களும் இருக்கிறாங்க, இலங்கையிலிருந்து வந்த இந்த ஈழவர்கள், இந்த ஈழவ நாடார்களும் இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. இதே ஆட்கள் இலங்கையில் கேரளாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஈழவ நாடார்கள், பணிக்கர்கள் இவங்க எல்லாமே இருக்காங்க. இன்றைக்கி அதே மாதிரி அங்கே நிறைய வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து நிறைய வந்து அன்னைக்கு சேரநாடாக இருந்த காலத்திலேருந்து நிறைய பேர் அங்கே வந்திருக்கிறாங்க, போர் வீரர்களாக மற்றதெல்லாம். இன்றைக்கி நிறைய பேர் ஆனால் அங்கே உள்ளவங்க இது இந்தியாங்க நம்ம நாடுங்கிற உணர்வோட நல்ல எண்ணத்தோடு தான் வாழ்கிறாங்க. அவங்கள வந்து நிறைய சிறப்பாக இருக்காங்க. நிறையா பேர் இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டால் பல சீஃப் மினிஸ்டர்ஸே வந்து இந்த ஈழவர்கள் தான், அவர்கள் இந்தியர்களே அல்ல. இப்போ இருக்கிற இந்த பினராயி விஜயன் கூட இந்த ஈழவா சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்போது ஈழவா இவங்கெல்லாம் இந்தியர் அல்லாத இவங்களே பன்னெடுங்காலமாக இந்தியாவில் வாழ்ந்து இவங்களே வந்து இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர்லாம் ஆயிருக்கிறாங்க. இன்னும் இதை போனால் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்துட்டா கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியில் நிறைய தலைவர்கள் வந்து இந்த ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இதில் தியான்னு ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க எங்கே கேரளாவில். ஆனால் அவர்கள் வந்து சிங்களவர்கள், இலங்கையிலேருந்து வந்து சிங்களவர் பன்னெடுங்காலத்திற்கு முன்னால் வந்து ஆனால் கேரளாவிலே வாழ்ந்துட்டுருக்கிற அந்த மக்கள். அவர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் தெரிவாங்க. நான் பார்த்தா கொஞ்சம் நல்ல ஃபேர் கலராக இருக்கிறவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் உயரமாக. அவங்க வந்து அப்படி இருக்கிறவங்க வந்து அப்படி கொஞ்சம் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்படியும் ஒரு அப்புறமா வந்து மற்றவங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கே நேரடியாக வந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு அப்போ வந்து நம்ம சொன்னோம், இப்போ அந்த ஈழவருங்க இப்போ நாடார்கள் சமூகத்தில் எடுத்துட்டாவே நம்ம நாடார் பெருமக்களும் இருக்கிறாங்க, ஈழவ நாடார்களும் இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இல்லத்து பிள்ளைமார் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த ஈழத்து பிள்ளைமார் தான் பின்னாடி வந்து இல்லத்து பிள்ளைமார்னு ஆகுதுன்னு சொன்னவங்களும் உண்டு, சொல்கிறதும் உண்டு. ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க ஈழவர்கள் தான். அவர்களுடைய பூர்வீகம் இலங்கை, இந்தியா கிடையாது. ஆனால் பன்னெடுங்காலமாகவே நம்ம மண்ணிலே அவங்க வாழ்ந்து இவர்களில் நிறைய பேர் நம்ம மக்களாகவே வாழ்ந்து நம்ம நாட்டிற்குன்னு பல சிறப்புகள் செய்து நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க, இல்லைங்கள. ஆனால் அவர்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவிகிதத்தினர் அவங்க தான் இன்றைக்கி தெலுங்கனை பார்த்து நீ வந்தேறி நீ வெளியே போன்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய இந்த குரூப்பு இந்த சமூகத்துக்கு உள்ளேயும் இருக்குது. அதை நான் பார்த்தேன். அவங்களுடைய சமுதாய குரூப்புக்குள்ளே போய் பார்த்தாவே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தாவே நல்லா தெரியுது. நம்மளை தெலுங்கு பேசுகிறவங்கள ஏதோ விரோதிகள் மாதிரி தான் அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அதுதான் இல்லத்து பிள்ளைமார்கள். அடுத்து சொன்னேன் நாடார்கள், இல்லத்து பிள்ளைமார், வேளாளர் சமூகத்தினரும் அதில் ஒரு பிரிவினர். இதே மாதிரி இந்த இந்தியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இவர்களுடைய பூர்வீகம் இலங்கை. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தப்போ, அதாவது இலங்கையே நல்லா செருக்காக இருந்தப்போ, இலங்கையில் இருக்க தமிழ் பேசுகிறவங்க நல்லா செருக்காக வாழ்ந்தப்போ இவங்க பெருமையாக எங்கள் உறவுகள்லாம் இலங்கையில் இருக்காங்கன்னு போயிட்டு வந்துட்டு இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எப்போ இலங்கையில் தன்னுடைய மிக ஆணவமான அராஜகமான போக்குகளால் ஈழப்போர் விடுதலை புலிகள் வந்து ஈழப்போர் நடத்தி அதுங்க மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான தமிழர்களினுடைய அழிவுக்கு வழிவகுத்துட்டு ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து அழித்தொழிக்கப்பட்டு அங்கேருந்து வெளியேறினாங்களோ, அடுத்து இவங்க வந்து அங்கே என்னென்ன பண்ணாங்களோ அதை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இன்னொரு இடம் தேவைப்படுது. யாருக்கு? இந்த ஈழவர்களுக்கு. அதற்கு இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இடம்தான் தமிழ்நாடு. கேரளாவை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா கேரளாவில் வந்து 40% மேலே இன்றைக்கி அவங்க பாப்புலேஷன் இருக்கிறாங்க, ஈழவர் சமுதாயத்து பாப்புலேஷன். அதாவது இலங்கையில் இருந்து வந்தவங்க, இந்திய பூர்வகுடிகள் அல்லாமல் இலங்கையிலிருந்து வந்தவர்களுடைய பாப்புலேஷன் 40% மேலேங்கிறாங்க. இது போக கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லையும் நிறைய பேர் அதாவது இந்த ஈழவர்களே மதம் மாறினவர்கள் நிறையா இருக்கிறாங்கன்றாங்க. அதையும் பார்க்கும்போது இவர்கள் 50% மேலேயே கேரளாவில் இருக்கலாம். அவங்க வந்து இப்போ செருக்காகவும் இருக்காங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, பினராயி விஜயன் கூட ஒரு ஈழவர்னு. ஸோ அவங்க முழுக்க கேரளாவை கைப்பற்றிட்டாங்க. அடுத்தது தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிரபாகரன்ற ஏதோ ஒரு மாயையில் காலில் வீழ்ந்து கிடந்து சரண்டராகி தான் கிடக்குது. பிரபாகரன் என்ன செய்தார்னு கூட இந்த இளைய சமுதாயத்திற்கு தெரியாது. பிரபாகரன் என்ன செஞ்சாருன்னு இங்கே என்னென்ன கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ, அதாவது அட்வர்டைசிங் ஏஜென்சி மாதிரி காசு வாங்கிக்கிட்டு அவரை வந்து விளம்பரப்படுத்தின இவங்க தான் இங்கே எல்லாருமே.
பிரபாகரன் இருந்த காலத்திலையும் சரி, பிரபாகரன் காலத்துக்கு அப்புறமும் சரி, பிரபாகரனை இங்கே ஒரு தமிழின தலைவர்னு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக காசு வாங்கிக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இன்றைக்கி பிரபாகரனை ஒரு ஆளாக இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. சிம்பிளாக கேட்குறேன், எத்தனை பேருக்கு, முக்கியமாக பட்டியலின சமுதாயத்து இளைஞர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் பிரபாகரன் போராடினதே ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டாக தான். ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இதில் ரிசர்வேஷன் சொல்கிறோம், அங்கே ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்ட்னாங்க. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்டுக்கு, அதாவது ரிசர்வேஷன் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் பிரபாகரனுடைய போராட்டமே ஆரம்பித்தது. பிரபாகரன் இல்லை, அவருக்கு முன்னாடி தந்தை செல்வா, இன்னும் அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் எல்லாம் ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக போராடினாங்க. பிரபாகரன் தான் 15 வயசுலேயே கன்று வாங்கின அந்த அளவுக்கு ரொம்ப சாத்வீகமான மனுஷர் பிரபாகரன். அதனால் பிரபாகரன் அவர் வன்முறையே உள்ளவே அப்படியே வன்முறை ரத்தமே அவர் வளர்ந்தவர். அவர் அதனால் வன்முறையை கையில் எடுத்து மிகப்பெரிய ஆயுத போராட்டம் நடத்தினார். பிரபாகரன் செய்த பல விஷயங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பேசப்படவே இல்லை. முழுக்க மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம ஊடகங்களாலேயும் நம்ம அரசியல்வாதிகளாலேயும் முழுக்க மூடப்பட்டு பிரபாகரன் ஏதோ மிக உயர்ந்த ஒரு நல்ல பிம்பமாக காமிக்கப்படுது. பிரபாகரனை இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் அவர் ஒரு மினி ஹிட்லர்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இன வெறியோட அவர் நிகழ்த்தின அராஜகங்களுக்கு அளவே இல்லை. ஆனால் அவர் பெயராலே இன்னைக்கு இங்கே ஒரு அரசியல் நடக்குது. அது தெலுங்கர்களுக்கு எதிராகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமானே டெக்ளரே பண்ணியிருக்காரு, இது போர், தெலுங்கனுக்கு எதிரான போர், தெலுங்கனோடு தான் போர் அப்படின்னு. என்ன பாவம் பண்ண பிரபாகரனுக்கு? ஈழப்போர் முடிஞ்சு இத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டாங்களே. மே 16, 17 தமிழ்நாடு முழுக்க அழுதது. தெலுங்கர்கள் பெரும்பாலானவர்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் உட்கார்ந்து அழுதுருக்கிறேன் பிரபாகரனுக்காகவும். பிரபாகரன்னு சொல்கிறத விட விடுதலை புலிகளுக்காக. அப்பாவி இளைஞர்கள் உட்கார வச்சு, நிர்வாணப்படுத்தப்பட்டு உட்கார வச்சு அப்படியே பின்னந்தலையில் சுட்டு அந்த குழிகளில் தள்ளுனாங்களே. அதெல்லாம் நம்ம நினச்சா இன்றைக்கும் நம்ம உணர்வுகள் அவ்வளவு வருத்தப்படுது, அவ்வளவு கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அவர்களுக்காக அழுதவங்க நம்ம. ஆனால் நமக்கு எதிராக தான் இவங்களுடைய அரசியலே இருக்குது. இவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடே முழுக்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இது கன்னடா, அடுத்த வருஷம் ஒவ்வொன்றா வருவோம். இங்கே ஈழவாசு இத்தனை ஜாதிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னோம் கேரளாவில். தமிழ்நாட்டில் நாடாரில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, இந்த ஈழவ நாடார்கள். இது போக இல்லத்து பிள்ளைமார், வெள்ளாளர்கள்னு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பிள்ளை முதலியார் இந்த மாதிரி குரூப்லெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் முதலியார் பற்றி பெருசாக காஞ்சிபுரத்துலேயே அங்கே எங்கேயோ போய் அருந்ததியர்களுக்கு எதிராக பேசி முதலியார்களுக்கு முதுகு சொரிஞ்சு விட்டார் சீமான். ஏன் புரியுதா? ஏன்னா அவர்கள்லாம் ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பகுதியினர் அதில் இருக்கிறாங்க. சரி, இதில் பார்த்தோன்னா கர்நாடகாவில் பார்த்தோன்னா இதே ஈழவர்கள் அங்கே ஈடிகா அப்படிங்கிற பேரில் இதே ஈழவர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஈடிகாக்கள் அதே மாதிரி அங்கே பாப்புலேஷன் சைஸ் பார்த்தோன்னா வெறுமனே ஒரு 3-4% உள்ளே தான் இந்த ஈடிகாக்கள் இன்றைக்கி வளர்ந்து அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லோருமே முதல்ல இருந்தே அவங்களுடைய தொழிலே இந்த பனைத்தொழில் இல்லாட்டி கள் இறக்கும் தொழில் செய்து நிறையா பேர் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மற்ற லிக்கர்கள்லாம் இதே லிக்கர் தொழில் தான், மது சம்பந்தப்பட்ட தொழில் செய்து மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டி இன்றைக்கி நல்ல ஒரு செழிப்பாக இருக்கிறதுனால ஒரு அதிகார மையமாகவும் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சமூகத்தில் இருந்து நிறைய பேர், இப்போ ஒரு இதில் பார்த்தேன் 87, 90 ஒரு சட்டசபை தேர்தலில் இந்த 3% இருக்கிற இந்த பாப்புலேஷனுக்கு 11 எம்எல்ஏக்கள். ஒரு தமிழன் அங்கே 1000 முடியுமா அப்படின்னு நீங்கள் செய்மான்லாம் கேட்பாரு, பார்த்துருக்கீங்கள? அவ்வளவு அயோக்கியத்தனம். அவங்க சாதாரண தமிழர்களா என்ன, இந்திய தமிழர்களே அல்லாத இலங்கை தமிழர்கள். ஆனால் இந்த இலங்கை தமிழர்கள் 11 பேர் அங்கே சட்டசபையில் இருந்திருக்கிறாங்க. கர்நாடகா சட்டசபையில் பங்காரப்பான்னு ஒருத்தர் இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் முதலமைச்சர் பங்காரப்பா. அவர் ஒரு ஈடிகா காரர், அதாவது ஈழத்தவர். அவர் இந்தியரே அல்ல, ஒரு ஈழத்தை சேர்ந்தவர், இலங்கையை சேர்ந்தவர். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஒரு முதலமைச்சராகவே ஆகிற அளவுக்கு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி அரசியல்வாதிகள், நடிகர்கள் எல்லாம், அந்த சுமன்னு சொல்கிற ஒரு நடிகர் சொல்லுவோம் இல்லையா, அவர்லாம் ஈழவர். இன்னும் நிறையா பேர். இதில் கேரளாவில் எடுத்துக்கிட்டால் திலகன் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக இறந்தார், மிகச்சிறந்த நடிகர். அவங்கெல்லாம் ஈழவர்கள்.
இந்தியர்கள் அல்லாதவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் அதே மாதிரி நல்லாவும் செய்திருக்கிறாங்க. நிறைய பேர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நம்மெல்லாம் பெருமையாக கொண்டாடுற ஒருத்தர். அவரெல்லாம் கூட ஒரு ஈழவர் தான். இந்த மாதிரி நிறைய ஈழவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் தேசத்தின் மீது பற்று கொண்டு மக்களை எல்லாரையும் இணைக்கணும்னு நினச்சி மக்களையும் நேசித்தார்கள், நாட்டையும் நேசித்தார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த ஈழவ சமுதாயம் தேசத்திற்கு விரோதமாகவும் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்லையும் தமிழர்களாகவே இருந்தாலும் வேற்றுமொழி பேசுகிற இந்த தெலுங்கர் கன்னடர்களுக்கு எதிராக இருக்குது. ஆனால் மலையாளிகளை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா மலையாளத்தை ஆல்ரெடி கேரளாவை இவங்க கைப்பற்றிட்டாங்க. கர்நாடகாவிலே இவங்க ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு போஸ்ட் வந்துட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஈழவ ஜாதிகளை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி சில பாவங்கள்லாம் ஒரு கன்சாலிடேட்டட் ஃபோர்ஸாக சில போராட்டங்கள்லாம் அவங்க நடத்துகிறாங்க. அதுக்கு அவங்க இந்த அந்த நாராயண குருங்கிறவரே ஒரு ஈழத்தவர் தான். அவர் இந்தியர் கிடையாது, அவர் ஒரு ஈழத்தவர். பட் அவர் எல்லா தரப்பு மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக போராடினவர். இன்றைக்கி அவர் பெயரில் நிறைய சக்தி பீடம்ட்டுன்னு வச்சுருக்கிறாங்க கர்நாடகாவில். இந்த நாராயணகுரு சக்தி பீடம் மூலமாக இந்த ஈழவ ஜாதிகளை சேர்ந்தவங்க, இந்த ஈழவ மக்கள் எந்தெந்த ஜாதிகள் இதிலெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒன்று திரட்டி இவங்கெல்லாம் போராடுறாங்க. இப்போ ராஜ்குமார் கூட ஈழவர்னு தான் சொல்லுவாங்க. கன்னடத்து ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அதனால தான் சந்தன கடத்தல் வீரப்பன் முதல்ல காசுக்காக கடத்தி கொண்டு போயிட்டாலும் கூட அதுக்கப்புறமா ராஜ்குமாருக்கு பெரிய ராஜ உபச்சாரம் கொடுத்து நல்லா வச்சுட்டு இருந்துட்டு திருப்ப பத்திரமா கொண்டு போய் விட்டதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா சந்தன கடத்தல் வீரப்பனே பிரபாகரன் தயவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தார். பிரபாகரன் தான் அவருக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது, ஆயுத பயிற்சி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் ஈழவரான இவரை ராஜ்குமாருக்கு, கன்னடத்து ராஜ்குமார் அந்த நடிகருக்கு, அவர் அவ்வளவு என்ன சொல்கிறது, நல்ல உபச்சாரம் எல்லாம் பண்ணி நல்ல விதமாக திருப்ப கொண்டு போய் விட்டார். வீரப்பன் நல்லவனுங்கிறதுக்காக நீங்கள் நினச்சிடாதீங்க, இது ஒரு பாலிட்டிக்ஸு. ஏன்னா அந்த ஈழவன் மேலே கை வைக்க முடியாதுங்கிறதுனால அவர் அதை செய்தார். கன்னடர்கள் அப்படி அந்த மாதிரி. இங்கே தெலுங்கில் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டேன்னா அங்கேயும் ஈடிகா அப்படின்னா, முதல்ல ஈடிகா காடு அப்படின்னு, அதாவது ஈழத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த காடுவெல்லாம் சொல்லக்கூடாது, வெறும் ஈடிகான்னு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, அப்படின்னு போராடி இருக்கிறாங்க. அப்புறம் ஈடிகா அப்படின்ட்டுன்னு இந்த ஈடிகா சமுதாயமும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே முன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அந்த ஈடிகா சமுதாயத்தில் இருக்கிற ஆனால் பேர் அவங்க ரெட்டின்னு வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லா ஜாதி பேர்களையும் என்ன வேணாலும் பேரையே அவங்க ஜாதி பேர்களே அவங்க பேர்களாக வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன ஜாதியினே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதில் டொமட்டி வெங்கட ரெட்டிங்கிறவர், அவர் எங்களுக்கு இந்த பேர் கூட ஈடிகான்னு கூட எங்களை கூப்பிடக்கூடாது, எங்களுக்கு செட்டி பலிஜான்னு பேர் கொடுங்க. ஏற்கனவே பலிஜாக்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் இவங்க போராடி செட்டி பலிஜான்னு அவங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ சாதாரண மக்களுக்கு இந்த ஈழவ பலிஜாக்கள் யார், இந்திய பலிஜாக்கள் யாருன்னு வித்தியாசம் சிட்டிஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அதே மாதிரி அவங்க எல்லோருமே இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, தேசபக்தியோட நாட்டு பக்தியோட இருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தன்னா இப்படி தனிநாடு கோரிக்கை வைக்கிறது, இந்த மணியரசன் சீமான் அவங்கெல்லாம் அவங்க டிக்ளேர் பண்ணதையே நம்ம பார்த்தோம். என்னென்ன, தமிழ்நாடு எங்கள் நாடு, இந்தியா எங்கள் அண்டை நாடு. அப்போ இந்தியாவே இவங்க நாடு இல்லையா, தமிழ்நாடு மட்டும்தான் இவங்களுக்கு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டையே தனியாக பிரித்து எடுத்து இவங்களுக்குன்னு பிரித்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு பிரிவினைவாதம், இவ்வளவு தீவிரவாத சிந்தனைகள், இதை நிறைவேற்றுவதற்காக பயங்கரவாத செயல்களெல்லாம் ஈடுபடுறது. ஏன்னா நமக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க கன்னெல்லாம் வாங்கி தயாரிச்சுக்கிட்டு இருந்தது தெரியும். அதே மாதிரி அந்த பாசறை இந்த பாசறைன்னு சொல்லிக்கிட்டு இவங்க பயிற்சிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆயுத பயிற்சிகள், சண்டை பயிற்சியெல்லாம் இவங்க கேடர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் தெரியும். ஒரு ஜனநாயக நாட்டில் இதுக்கெல்லாம் என்ன அவசியம் வந்தது ஒரு அரசியல் கட்சிக்கு? ஸோ இவங்ககிட்ட இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே பார்டரிங் ஆன் டெரரிசம் தான். இந்த தீவிரவாத சிந்தனைகளை என்றைக்காவது இவங்க அதை முன்னெடுத்து செல்லணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இவர்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா,
இன்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிற பேரில் பேசுகிறவங்க தலைவர் லெவலில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்கள விட்டுருங்க, அவங்க ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள். இவங்களுடைய பேச்சு திறமையில் மயங்கி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் தலையாட்டிட்டு அதுக்கு எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. சிவாஜி சினிமா பார்த்துட்டு சிவாஜி சாகலைன்னு தெரிஞ்சாலும் செத்த மாதிரி நடித்தா நம்மலாம் உட்காந்து அழுவோம் இல்லை, அது மாதிரி இவங்க பண்ணுற ட்ராமாலாம் பார்த்து இதையெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அவங்க பின்னால் போகிறவங்க தான் கீழே இருக்கிறவங்க. மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க இந்த ஈழவ சமுதாயங்களை சேர்ந்தவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டை எந்த வகையிலையாவது அப்படியே கைப்பற்றி அவங்க ஏற்கனவே இவங்க சொந்தங்கள் உலகம் முழுக்க செதறி கிடக்கிறாங்களே அவங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிடணுங்கிறதுக்காக நம்மளையெல்லாம் இங்கே வெளியேற்றணுங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதில் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இன்றைக்கி இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் லிட்ரலி திஸ் இஸ் அ டைம் பாம். இது என்னைக்கு இந்த இளவர்கள் நம்ம மேலே இந்த தமிழ்நாட்டில் கலவர பூமி ஆக்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவங்க எல்லாம் செய்கிறது எல்லாமே பிரிவினைவாத தீவிரவாத பேச்சுக்கள், பரப்புரைகள், செயல்கள் தான். இதை நம்ம இந்தியர்கள் நம்ம அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துட்டோன்னா நம்ம மற்ற சாதி மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். முக்கியமாக நான் மறவர் சாதி மக்களுக்கு, பறையர் சாதி மக்களுக்கு, இன்னும் பிற மக்களுக்கு எல்லாம், நம்ம மக்கள் எல்லாம் நம்ம நாயுடு, நாயக்கர், ரெட்டியார், இந்த மாதிரி தெலுங்கு பேசுகிற சமூக மக்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழ்கிற மற்ற சமூக மக்கள், முக்கியமாக இளைஞர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், கோரிக்கை என்னன்னா, இந்த ஈழவ அரசியலுக்கு தயவு செய்து விலை போயிடாதீங்க, கவனமாயிருங்க. இவங்க நம்ம கையை எடுத்தே நம்ம கண்ணை குத்துறதுக்கு இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெறும் பேச்சு சாமர்த்தியத்தினால பொய்கள், வண்டியாக பொய்கள், டன்னாக பொய்கள், இல்லை உலகளவு பொய்களை எல்லாம் சொல்லி எல்லோரையும் உங்கள் இளைஞர்களை, விவரம் தெரியாத இளைஞர்களை நம்ப வச்சு அவங்கள மிஸ்லீடு பண்ணி இவங்களுடைய தீவிரவாத செயல்களுக்கும் தீவிரவாத கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் அவங்கள அடிமையாக்கி அவங்கள வச்சு இவங்க நினைக்கிற இந்த சதித்திட்டத்தை இவங்க நிறைவேற்றிக்க பார்க்குறாங்க. இவங்களுடைய சதித்திட்டம் என்னன்னா, தமிழ்நாட்டை கைப்பற்றுவது. கேரளாவை ஆல்ரெடி கைப்பற்றிட்டாங்க, கர்நாடகாவிலையும் பண்ணிட்டாங்க. இவங்களால் முடியாத ஒரே இடம் ஆந்திராவில் இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவு அதுக்கு அதிகமாக போனால் ஒரே ஒரு டெப்டி சிஎம் லெவலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் இவங்களால் ஒரு சிஎம் போஸ்ட்டுக்கும் வேறு எதுக்கும் வர முடியலை. பெரிய அளவு அரசியலில் இவங்களால் சாதிக்க முடியலை. அந்த காண்டு இவங்களுக்கு ரொம்ப இருக்குது. தெலுங்கர்களை இங்கேருந்து வெளியேற்றணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவங்க நினைக்கிறபடி தெலுங்கர்களை அவங்களுடைய சிந்தையை மயக்கிறதோ இல்லாட்டி அங்கே பெரிய அளவு அரசியல் அதிகாரத்துக்கு வரவோ இவங்களால் முடியலாங்கிறது இவங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு உறுத்தலாக இருக்கிற விஷயம். இப்போ இவங்க தமிழ்நாட்டில் அப்போ அங்கெல்லாம் பாக்கியெல்லாம் முடியாட்டாலும் தமிழ்நாட்டை முழுமையாக அப்போ கைப்பற்ற இவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பொய்ப்பரப்புரைகள் மூலமாக தமிழ்நாட்டை ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து பிரிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம் இல்லை, இவங்க டிக்ளரேஷனே அதுதான். அதாவது தமிழை இறையாண்மை உள்ள தனித்த இறையாண்மை உள்ள ஒரு தமிழ்நாட்டை படைக்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோள்னு சீமானுடைய கட்சி கூட்டத்தில் மணியரசனை டிக்ளேர் பண்ணுறாரு. தமிழ் தேசியம்னா என்னன்னு வரையறுக்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு. இந்த பிரிவினைவாத சதித்திட்டத்திற்கு தயவு செய்து நம்ம இந்திய இளைஞர்கள் தயவு செய்து விலை போயிடாதீங்க, மயங்கிடாதீங்க. அதே மாதிரி நம்ம தெலுங்கு சமுதாய இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், நம்ம சமுதாயத்திற்கான ஆபத்து மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாட்டிற்கான ஆபத்து. இந்த ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இந்த தமிழ் தேசிய இந்த சதிகாரர்களை அரசியலிருந்து விரட்டுறதுக்கு நீங்கள் உங்களால் ஆவண செய்யணும் அப்படிங்கிறத நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். வணக்கம்.